கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் பெற்றவர்களுக்கு கூடுதல் சலுகை 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றவர்களுக்கு கூடுதலாக 40,000 ரூபாய் தள்ளுபடி என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். விவசாய கடன் தள்ளுபடியில் கூடுதல் சலுகையால் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் செலவு. மொத்தம் 6,220 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை சொல்லி வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. சாரி கேட்ட முதலமைச்சர் விஜய். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று மரியாதை அளிக்கக்கூடிய கண்ணியத்தை எதிர்க்கட்சித் தலைவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் பேச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பேசுவது அவசியமில்லாதது என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்ல, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர, அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். பேரவைத் தலைவர் வரும்போது MLAக்கள் எழுந்து நிற்பது மரபு. முதல்வர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டுமா என முன்னாள் முதல்வர் OPS கேள்வி. பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற மரபு. அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால், இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது கட்டாயம் அல்ல. எழுந்து நிற்கும்படி MLAக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். முதலமைச்சர் வருகிற போது, எதிர்க்கட்சியில் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். மருத்துவத்துறைக்கு புதிதாக 115 அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெற முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. ஊழல் தொடர்பாக தவேகா, திமுக, அதிமுக இடையே நீண்ட நேர விவாதம். அனைவருக்கும் சுகர் இருப்பதால் எப்போது முடிப்பீர்கள் என்று முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் கலகலப்பு. 3:30 ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளவு இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதான் சொல்லுகிறேன், பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதில் வரையே காலையில் வைத்துக் கொள்ளுங்க. குரலை மகிழ்ச்சியும் கொண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள். சென்னையில் 83 கோடி ரூபாயில் புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்ட முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஒரு குறுகிய இடத்திலே, அது மக்கள் நெருக்கடி இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு 83 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
20 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அறிவிப்புகளையும் பேரவையில் வெளியிட்டார். சட்டப்பேரவைக்கு அப்பா மீண்டும் வரும்போது பலர் இருக்க மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சு. அந்த ஆட்சி மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோரித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நன்றாக திமுக இனி என்றைக்கும் ஆட்சிக்கு வராது என அமைச்சர் செங்கோட்டையன் பதில். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது இந்த தமிழ்நாட்டில். அரசின் அலட்சியம் மற்றும் காவல்துறையின் பொறுப்பற்ற தன்மையே கோவை மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. போதைப்பொருள் கும்பல் பற்றி தகவல் அளித்ததால் மாணவர் கொலை என்று பெற்றோர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி பேச்சு. ஆனா போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. கோவை மாணவர் கொலையில் காவல்துறை உண்மையை மறைக்க முயற்சிப்பதாக அதிமுக MLA காமராஜ் பேச்சு. 20 பேர் சேர்ந்து கொலை செய்தது கோஷ்டி மோதலா என்றும் கேள்வி. இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள்? அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். கோவை மாணவர் கொலை போதைப் பொருள் தொடர்பான வழக்கு அல்ல என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மைத்தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். திருவொற்றியூரில் கொல்லப்பட்ட பள்ளி மாணவன் தனுஷின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தாய் தந்தைக்கு ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்றும் உறுதி. பாஜகவின் மகளிர் அணி தலைவர் பொறுப்பில் இருந்து வானதி நீக்கப்பட்டு புதிய தலைவராக சத்தீஸ்கரை சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி நியமனம். தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பொறுப்பில் இருந்து அமித் மாளவியாவை நீக்கி தீபக் மாஸ்தியை நியமித்தது பாஜக. விசிக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு திறந்த வாகனத்தில் வருகை தந்த திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு. கருகி எரி சாம்பலானது இந்த காலம், சிறுமையா நினைச்சது அந்த காலம், இப்போ சிறுத்தையா மதிப்பது இந்த காலம். சிறுமையா நினைச்சது அந்த காலம், இப்போ சிறுத்தையா மதிப்பது. கையில் தீப்பந்தத்துடன் ரேம்ப் வாக். தஞ்சையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்து வந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி விளையாட்டு ஆசிரியர் கைது. ஆசிரியருக்கு உதவி செய்த தனியார் பள்ளி ஆசிரியையும் கைது செய்த காவல்துறை.